Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த அப்டேட்ல TNPSC Group 4 எக்ஸாமினேஷனுக்கான CV லிஸ்ட் அப்லோட் பண்றதுல லாஸ்ட் டேட் வந்து இன்னைக்கு கொடுத்திருக்காங்க. இது சம்பந்தமா வந்திருக்கக்கூடிய முக்கியமான அப்டேட் பத்தி இந்த வீடியோல வந்து பார்க்க போறோங்க. நீங்க CV வந்து ஏற்கனவே அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படினாலும் இந்த வீடியோ பாருங்க. இல்ல இன்னைக்கு தான் லாஸ்ட் டேட்ல நான் அப்லோட் பண்ண போறேன் அப்படினாலும் கண்டிப்பா இந்த வீடியோ பாருங்க. முக்கியமான அப்டேட்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. இத பத்தி பிரீஃபா இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழ இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, டிஎன்பிசி சைடுல இருந்து என்ன கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத பார்ப்போம். ஆக்சுவலா இன்னைக்கு தான் லாஸ்ட் டேட் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. கவனமா நோட் பண்ணிக்கோங்க. 21 நவம்பர் 2024 இன்னைக்கு நைட் நம்மளுக்கு வரைக்கும் டைம் இருக்குது. சோ இது வரைக்கும் நீங்க வந்து செலக்ட் ஆனவங்க சர்டிபிகேட் வெரிஃபிகேஷனுக்காக செலக்ட் ஆனவங்க மட்டும் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய ஓடிஆர் லாகின்ல போயிட்டு டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ண சொல்லி சொல்லியிருந்தாங்க. நவம்பர் 9 டு நவம்பர் 21 அப்படிங்கிற டைமிங் வந்து கொடுத்திருந்தாங்க. இதிலே மென்ஷன் பண்ணியிருக்காங்க டுடே தான் வந்து லாஸ்ட் டேட். தேர்வர்கள் கணினி வழித்துறை சான்றிதழ் சரிபார்ப்பிற்கு சான்றிதழ்களை பதிவேற்றம் செய்ய கடைசி நாளான 21/11/2024க்குள் சான்றிதழ்களை பதிவேற்றம் செய்யவில்லை எனில் அத்தகைய தேர்வர்கள் தெரிவின் அடுத்த நிலைக்கு பரிசீலனைக்கப்பட மாட்டாது. அதாவது இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய கவுன்சிலிங்க்கு உங்களை வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க. நீங்க வந்து அடுத்து எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கறத கிளியரா உங்களுக்கு வந்து சொல்லிட்டாங்க. சோ நீங்க ஏற்கனவே வந்து டாக்குமெண்ட்ஸ் வந்து ஒன்ஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் நீங்க பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படிங்கறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க வந்து லாகின் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுடைய டேஷ்போர்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்லோட் சாரி அந்த இடத்துல உங்களுடைய கரண்ட் அப்ளிகேஷன் அப்படிங்கிற இந்த டேப் இருக்கும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்க வந்து ப்ரௌசிங் சென்டர்ல கொடுத்து நீங்க வந்து CV அப்லோட் பண்ணியிருந்தாலும் ஓகே. நீங்களே உங்களுடைய ஓன் சிஸ்டம் மூலியமாவும் நீங்க வந்து அப்லோட் பண்ணிருந்தீங்க அப்படின்னாலும் ஒன்ஸ் நீங்க என்ன பண்ணிக்கோங்கன்னா ஒன் டைம் வந்து கிராஷ் செக் பண்றதுனால நமக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் ஆக போறது கிடையாது. சோ ஃப்ரீ டைம்ல நீங்க இன்னைக்குள்ள லாகின் பண்ணிட்டு ஒன்ஸ் வந்து நீங்க என்ன பண்ணணும்னா கிராஷ் செக் பண்ணிக்கோங்க. கரண்ட் அப்ளிகேஷன்ங்கிற டேபை கிளிக் பண்ணி குரூப் 4க்கு நேர் இருக்கக்கூடிய இந்த அப்லோட் டாக்குமெண்ட் அப்படிங்கிற இந்த டேப் வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல வியூ ஃபைல் ஒவ்வொரு ஃபைலா கொடுத்துருப்பாங்க. 10th மார்க் ஷீட் அப்படிங்கிற இடத்துல 10th மார்க் ஷீட் தான் கொடுத்துருக்கீங்களா அப்படிங்கறத ஒன்ஸ் வந்து கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. HSC அதாவது 12th மார்க் ஷீட்ல 12th மார்க் ஷீட் தான் நீங்க வந்து அப்லோட் பண்ணிருக்கீங்களா அப்படிங்கறத ஒன்ஸ் வந்து வெரிஃபை பண்ணிக்கோங்க. அதே மாதிரி யூஜில வந்து யூஜி மார்க் ஷீட் தான் அப்லோட் பண்ணிருக்கீங்களா அப்படிங்கறத வந்து ஒன்ஸ் வந்து கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் ஆட்டோமேஷன் சர்டிபிகேட் தான் அப்லோட் பண்ணிருக்கீங்களா அப்படிங்கிற ஒன்ஸ் எல்லாமே நீங்க வந்து நீங்க அப்லோட் பண்ணப்பட்ட சர்டிபிகேட்ஸ் ஹைலைட் பண்ணிருப்பாங்க. அதை ஒன்ஸ் வந்து நீங்க வந்து செக் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் கீழே கிளிக் ஹேர் டு டவுன்லோட் அக்னாலஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இன்னைக்கு நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா டவுன்லோட் பண்ணுங்க. ஏன்னா வந்து ஏற்கனவே நீங்க டவுன்லோட் பண்ணி கையில வச்சிருப்பீங்க, ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. இருந்தாலும் இன்னைக்கு நீங்க வந்து இது எல்லாமே அப்லோட் பண்ணாதான் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா டாக்குமெண்ட்ஸ் வந்து இந்த இடத்துல அக்னாலஜ்மெண்ட் வந்து உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆகும். இந்த இடத்துல அக்னாலஜ்மெண்ட் உங்களுக்கு டவுன்லோட் ஆகல அப்படின்னா நீங்க ஏதாவது இடத்துல வந்து மிஸ் மேட்சா நீங்க ஏதாச்சும் வந்து பண்ணிருப்பீங்க. அதனாலதான் உங்களுக்கு வந்து அக்னாலஜ்மெண்ட் டவுன்லோட் ஆகாது. சோ இந்த இடத்துல ரிமைனிங் 1 டாக்குமெண்ட் வந்து அப்லோடு, ரிமைனிங் 2 டாக்குமெண்ட் அப்லோட் சொல்லிட்டு ஏதாச்சும் வந்து உங்களுக்கு ரிமைனிங் பண்ணிட்டே இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் வந்து சம்பந்தப்பட்ட அந்த கேபிக்குள்ள 500னா 500 கேபிக்குள்ள நீங்க கன்வெர்ட் பண்ணிட்டு அப்லோட் பண்ணாதான் உங்களுக்கு டிஎன்பிசி சர்வர்ல போயிட்டு உங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா அப்லோட் ஆகும். சரிங்களா? ஒன்ஸ் நீங்க இந்த இடத்துல கிளிக் பண்ணி சூஸ் ஃபைலுங்கிறத கிளிக் பண்ணி 10th மார்க் ஷீட் அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் எல்லோ கலர்ல இருக்கக்கூடிய ஆக்ஷன் பட்டன் அதாவது அப்லோட் பட்டனை கிளிக் பண்ணாதான் உங்களுக்கு என்ன ஆகும்னா சர்வர்ல போயிட்டு உங்களுக்கு வந்து அப்லோட் ஆகும். சரிங்களா? இதை கண்டிப்பா நீங்க ஒன்ஸ் வந்து கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. கிராஸ் செக் பண்ணிட்டு கிளிக் ஹேர் டு டவுன்லோட் அக்னாலஜ்மெண்ட் அப்படிங்கிற இந்த டேபை கிளிக் பண்ணீங்கன்னா டைரக்டா உங்களுக்கு வந்து அக்னாலஜ்மெண்ட் அப்படிங்கிறது டவுன்லோட் ஆகும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட அக்னாலஜ்மெண்ட் காப்பி. இந்த காப்பிலேயே உங்களுக்கு தெளிவா வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க பாருங்க. இது வந்து ஒன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் வியூ பண்ணி அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன்ல அப்லோடிங் டாக்குமெண்ட் பேஜ்ல போயிட்டு நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா வியூ பண்ணி செக் பண்ணி பாத்துக்கோங்க அப்படிங்கறத ஒன்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. சோ அப்படியே சப்போஸ் வந்து ஏதாச்சும் டாக்குமெண்ட்ஸ் வந்து கரெக்ஷன்ல இருக்கு அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா அகைன் வந்து நீங்க வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. சோ இதுதான் வந்து இப்போதைக்குன்னு நம்மளுக்கு டிஎன்பிசி சார்பில் இருந்து கொடுத்துருக்கக்கூடிய அப்டேட். ஏற்கனவே அப்லோட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி மெத்தட் நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இல்ல இன்னைக்கு தான் நான் லாஸ்ட் டேட்ல அப்லோட் பண்ண போறேன் அப்படின்னா நீங்க வழக்கம் போல வந்து எப்பயும் போல டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்க ரெடி பண்ணி 500 கேபிக்குள்ள கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒன் பை ஒன்னா வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. இது அப்லோட் பண்றதுக்கு ரொம்ப எல்லாம் செலவாகாது. ஒரு 10 மினிட்ஸ் தான் நம்மளுக்கு இந்த டைம் எடுத்துக்கும். கொஞ்சம் கவனமா கரெக்டா பெர்ஃபெக்ட்டா வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. எப்படி வந்து CV வந்து அப்லோட் பண்ணணுங்கிற ஸ்டெப் பை ஸ்டெப்பா வீடியோ நம்ம வந்து போட்டிருக்கோம். அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா பார்த்துட்டு போயிட்டு நீங்க என்ன பண்ணிக்கோங்க அப்லோட் பண்ணிக்கோங்க. வேற டிஎன்பிசி இந்த CV லிஸ்ட் அப்லோட் பண்ற உங்களுக்கு ஏதாச்சும் வந்து டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா கவுன்சிலிங் வந்து பாத்தீங்கன்னா வெயிட் பண்ணிக்கோங்க. கவுன்சிலிங் வந்து கண்டிப்பா உங்களுக்கு SMS மூலியமாகவும் இமெயில் மூலியமாகவும் தெரியப்படுத்துவாங்க. போஸ்ட் மூலியமா உங்களுக்கு வந்து கால் லெட்டர் வந்து இன்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க. அது வந்து தெளிவா புரிஞ்சுக்கோங்க. வீட்டுக்கு வரும்னு சொல்லிட்டு நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்க வேண்டாம். எப்ப வேணாலும் உங்களுக்கு வந்து கவுன்சிலிங் வந்து வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. எப்படி பார்த்தாலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த டிசம்பர்லாம் வர சான்ஸ் கிடையாது.
ஜனவரி மாசம் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். எக்ஸ்பெக்ட் பண்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜனவரி பொங்கலுக்கு முன்னாடி நம்ம வந்து கவுன்சிலிங் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சரிங்களா? இதுதான் வந்து இப்ப டிஎன்பிஎஸ்சில இருந்து கரண்ட் ஸ்டேட்டஸ். சரிங்களா? வேற ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. இல்ல உங்களுக்கு ஏதாச்சும் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ரிலேட்டடா ஏதாச்சும் வந்து தெரிய வருது அப்படின்னா கமெண்ட் போடுங்க. கண்டிப்பா நம்ம வந்து அதை பத்தி நெக்ஸ்ட் வீடியோல டிஸ்கஸ் பண்ணலாம். சரிங்களா? தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ.